ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான வெண்பொங்கலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கிரேவி சொல்ல போகிறேன். அது என்ன கிரேவின்னு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, ஒரு டம்ளர், 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. எப்பயுமே பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் பால் ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொங்கல். நல்லா நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது கூட மிளகு ஜீரகம் வந்து இந்த மாதிரி நான் இந்த குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தி பாருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியில் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்த்திட்டு இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை நீளமாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட தேவையான அளவு முந்திரி சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம பொங்கல் மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், சூப்பரான காரசாரமான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த காரசாரமான பொங்கலுக்கு சிக்கன் கிரேவி ஒரு தடவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மீண்டும் மீண்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், see you. ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷன் வரும்.